யங்ஸ்டர்ஸ் மத்தியில நாம் தமிழர் கட்சி மேல ஒரு கிரேஸ் இருக்கலாம், ஒரு அட்மையர் இருக்கலாம், அவங்க ஓட்டு போடலாம். இல்ல இப்பதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருச்சு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை முதல் தேர்தல் இடைத்தேர்தலில் சந்திக்கிறாரு. இப்ப எந்த கட்டத்தில் இதுக்கு மேல சரி நம்மளால தனிச்சு வந்து எதுவும் பண்ண முடியாது, ஆரம்பத்துல வந்து கூட்டணியே வேணாம் நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னவருக்கு இன்னைக்கு விஜய் தேவைப்படக்கூடிய காரணம் அவசியம். காலமாக கட்சி தொடங்கின காலத்துல இருந்து இல்ல கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே சீமானோட பயணித்த நபர்கள்லாம் இன்னும் பயணிச்சுட்டு இருக்காங்க, மூத்தவர்கள். அப்போ ஒரு கூட்டாட்சி முறை ஏற்படுத்தலாம், ஒரு கூட்டணியை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வியூகங்கள் கூட சீமான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. விசிகாவை கூப்பிடலாம், தேமுதிகவை கூப்பிடலாம். ஆனா சீமானும் விஜயும் இணைவார்களா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். தேமுதிகவும் போட்டியிடல, அதிமுகவும் போட்டியிடல. அப்ப சீமான் அவர்களுக்கு வந்து இப்ப 3 பேர் சேர்ந்தா பலம் தானே, ஒரு வெற்றி வாய்ப்பை கூட தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வரலாம் இல்லையா? நம்ம ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது இல்ல. அதை வந்து அதிமுக தலைமை தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்திருக்கணும். திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், திராவிட கட்சிகளோட தானே நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுத்து நாளைக்கு விஜயோட கூட போகலாம். இளகரம் வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருண் மாணிக்கம் அவர்கள். தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்டு சுவாரஸ்யமாக பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தமிழக அரசியல் கள நிலவரம் வந்து பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. எல்லா தலைவர்களும் வந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் விக்கிரவாண்டியோட தொகுதியோட நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. அங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தலை புறக்கணிச்சிருக்கிற அதிமுகவும் தேமுதிகவும் வந்து தொண்டர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க, சீமானுக்கு விழுகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது நம்ம எப்படி பாக்குறது? இந்த கேள்வியை நான் ஜெயக்குமார்ட்ட பிரஸ் மீட்ல கேட்டேன். நீங்க பாய்காட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க, உங்களுடைய தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்? தொண்டர்களை வாக்களிக்க கூடாதுன்னு ஒரு கட்சி சொல்ல முடியாது, அது அவங்களுடைய ஜனநாயக கடமை. என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு எங்க தொண்டர்களும் பாய்காட் பண்ணுவாங்க தேர்தலை அப்படின்னு ஜெயக்குமார் சொன்னார். இது பிரஸ் மீட்ல அப்படி பூசி முழுவதுக்காக சொல்றது. ஆனா லோக்கல்ல அவங்க ஒரு இருக்க பொலிட்டீஷியன்ஸ் ஒரு டீல் பண்ணியிருப்பாங்க. பாமக கூடயோ நாம் தமிழர் கூட பேசுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி, பாமக கூட பேசியிருப்பாங்க, ஒரு டீல் பேசியிருப்பாங்க அதிமுகவுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு கேம் பிளே பண்றாரு. அவர் வந்து டைரக்டா போயிட்டு தலைமைகிட்ட போய் எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கல, தொண்டர்கள்ட்ட பேசுறாரு. பொது மேடையில நான் வந்து உங்களுக்கு முன்னாடி உழைச்சிருக்கிறேன், அதிமுகவுக்கும் உழைச்சிருக்கிறேன், தேமுதிகவுக்கும் உழைச்சிருக்கிறேன், இந்த முறை எங்களுக்கு நீங்க ஏன் ஆதரவு கொடுக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கல, பிரேமலதா விஜயகாந்தையும் கேட்கல, அதிமுக தொண்டர்கள்ட்டையும் தேமுதிக தொண்டர்கள்ட்டையும் நேரா அவருடைய வியூகத்தை முன்வைக்கிறார். அப்ப தொண்டர்கள் என்ன முடிவெடுப்பாங்க? அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு நிச்சயமா வாக்களிக்க போறது கிடையாது. பாமக வாக்களிக்கலாமா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாமா? சரி, ஓகே, இவர் சொல்றாரு அப்படின்னு அதுல ஒரு சில பெர்சன்டேஜ் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் எடுக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. சீமான் பேசுறது நேரடியா போய் கேட்டுறாரு. ஏன்னா கடந்த காலங்களில் அவர் கேட்கவே இல்லை, போட்டா போடு, போடலன்னா நான் கொள்கைக்காக நிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த தடவை வெளிப்படையாவே கேட்டுட்டாரு, மனசு விட்டு. தொண்டர்கள் தானே கேட்டாரு, மக்கள்கிட்ட தானே கேட்கிறாரு. நான் போய் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து நிக்கல, அவர் இதைதான் ஜஸ்டிஃபை பண்ணுவார். போராட்டத்துல ஏன் நீங்க உங்க கட்சிக்காரனை அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னு கேட்டாலும் நான் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தேன்னு தான் சொல்றாரு. நான் போய் கூட்டணி பேசல, எனக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு நான் கேட்கல, அந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு தெரிவிச்சேன். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது அதிமுக தொண்டர்கள்ட்டையும் தேமுதிக தொண்டர்கள்ட்டையும் தான் நான் கேட்டேன், தலைமையிட்ட கேட்கல. நான் ஒரு காலத்துல உங்களுக்கு வேலை பார்த்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க. ஸோ அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது தெரியாது. கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாமே பாமகக்கு தான் அதிகமா போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இல்ல பாமக பொறுத்தவரை இப்ப அங்க இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களுமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, கிட்டத்தட்ட பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய வாக்குகள் வந்து ஒருத்தருக்கே வாங்குறது ரொம்ப கஷ்டம். எப்படி பார்த்தாலும் 3ஆ பிரியும், சாதியா பார்த்தாலும் பிரியும், கட்சியா பார்த்தாலும் பிரியும் அப்படின்றாங்க. அதை யார் அறுவடை செய்யறதுன்ற ஒரு கேள்வி வருங்களே. ஆப்வியஸா திமுக தான் ஜெயிக்கும். இடைத்தேர்தல் வரலாறு தெரியும் நமக்கு. கடந்த காலத்துல பல இடைத்தேர்தலில் பார்த்துருக்கிறோம். சமீபத்திய வரலாறு ஈரோடு ஈஸ்ட் பார்த்துருக்கிறோம். பணம் எந்த அளவுக்கு விளையாடும், கொடுத்தாங்க, பட்டுப்படையெல்லாம் கொடுத்தாங்க, அமைச்சர்கள்லாம் முகாமிட்டு வேலை பார்ப்பாங்க. ஸோ திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாமா அப்படின்னு பாமக முயற்சி பண்ணும், ஒருவேளை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒரு 2வது இடத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு கேம் சேஞ்சிங் ரோல் தான் நாம் தமிழர் கட்சி பிளே பண்ணும். இல்ல திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இப்ப திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கு, இடைத்தேர்தல் ஜெயிப்பாங்க அப்படின்னு இருந்தாலும் பார்த்தாலும் கூட இந்த சூழல் வந்து களத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்குன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கு தேமுதிகவும் போட்டியிடல, அதிமுகவும் போட்டியிடல. அப்ப சீமான் அவர்களுக்கு வந்து இப்ப 3 பேர் சேர்ந்தா பலம் தானே, ஒரு வெற்றி வாய்ப்பை கூட தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வரலாம் இல்லையா? நம்ம ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது இல்ல. அதை வந்து அதிமுக தலைமை தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அதிமுக தலைமை என்ன பண்ணுச்சு, நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம், யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு தலைமை தெளிவா முடிவு எடுத்துருச்சு.
லோக்கல்ல கிரவுண்ட்ல குறிப்பா அந்த விக்கிரவாண்டி, விழுப்புரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதுதான் தேர்தலில் எதிரொலிக்கும், வாக்குகளா மாறும். அப்போ அவங்க பாமக தொண்டர்களோட பேசுறாங்களா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரமாட்டாங்கன்றது அங்க இருக்கக்கூடியவங்க சொல்ற விஷயமும் என்னுடைய கணிப்பும் தான். தொண்டர்கள் மேபி சில பெர்சன்டேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், நாம் தமிழர் கட்சிக்கு தங்களுடைய ஓட்டை போடலாம் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். சாதிய ரீதியாக சில வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி கொடுக்கலாம், ஏன்னா அவங்களும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான். சில பெர்சன்டேஜ் தான், பெருசாலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ பாமகக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து ஒரு என்ன சொல்ற டஃப் ஃபைட் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. இந்த டைம் வந்து ஒரு 25,000 ஓட்டு நாம் தமிழர் கட்சி வாங்கிட்டாலே பெரிய விஷயம். ஈரோடு ஈஸ்ட்ல 10,000 ஓட்டு வாங்கினாங்க. இந்த விக்கிரவாண்டிலே கடந்த முறை 2,000 வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20,000 25,000 தொட்டுட்டாலே பெரிய அச்சீவ்மெண்ட் நாம் தமிழர். இல்லை, இந்த தடவை வந்து எல்லாருமே சொல்றாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது வந்து சீமான் அவர்கள் வந்து பேசும்போது குறிப்பிட்டு சொல்றாரு, நம்மளுடைய எதிரி யாருன்னு பாருங்க, பொது எதிரி திமுக தான். எதிரியை வந்து சேர்ந்து அடிச்சா நம்ம வீழ்த்திடலாம், இது அதுக்கான வாய்ப்பு, இது அந்த களம், நீங்க பயன்படுத்திக்கிறீங்க என் தம்பி தங்கைகள் அப்படின்றாரு. அது எல்லா தேர்தலும் தானே பேசுறாரு, எல்லா தேர்தலையும் அதை தான் பேசுறாரு, பொது எதிரி திமுக பாஜக அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. இல்ல, மக்கள் வந்து இப்ப தேர்தல் இடைத்தேர்தல்னாலே இப்ப அந்த பணம் பணக்கம் வந்த உடனே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல கொள்கை ரீதியா வாக்கு செலுத்துறதுல மக்கள் போறத இல்ல எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை நம்புவாங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில நாம் தமிழர் கட்சி மேல ஒரு கிரேஸ் இருக்கலாம், ஒரு அட்மையர் இருக்கலாம், அவங்க ஓட்டு போடலாம். காலங்காலமா நான் வந்து பாமக தொண்டன், நான் காலங்காலமா அதிமுக தொண்டன் அப்படின்னு சொல்றவர் வந்து எப்படி இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளவு எளிதாக அவங்களெல்லாம் மாத்திர முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள் இல்ல வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் இவங்க வேணா, அதுலயும் சில பெர்சன்டேஜ் தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், முடிவு தெரியதானே போகுது. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வந்து தம்பி வந்து என்னை விட 8 வருடம் வந்து இளையவர், அவர் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, எனக்கு தான் அவர் வந்து அண்ணன் கூட வந்து சேரணும் அப்படின்றாரு. இப்போ யாருக்கு யார் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு, இவருக்கு அவர் தேவையா, அவருக்கு இவர் தேவையா அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் தேவையா, விஜய்க்கு சீமான் தேவையா அப்படின்னு. எந்த இடத்துலயுமே விஜய் வந்து நான் கூட்டணி குறித்தோ சீமானை சந்தித்து பேசியது குறித்தோ விஜயும் விஜய் சார்ந்த நபர்களும் ஊடகத்தில் பேசக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளும் எந்த இடத்துலயுமே பேசல. சீமான் தான் வந்து நான் தம்பி மாநாடு போட்டா நான் கலந்துக்குவேன், கூட்டா போவேன், அவர் வந்து சினிமால பேசுற மாதிரிலாம் கிடையாது, வெளில வந்து பேசுவார் பாருங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கும், எல்லாம் தெரியும் தம்பிக்கு அப்படின்னு இவர் தான் குளோரிஃபை பண்றாரு விஜய. இவர் தான் விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை வாண்டடா கொடுக்குறாரு. சந்திச்சாங்கலாம் சொல்றாங்க சில பேர், என்ன சந்திச்சாங்க அப்படி என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் வெளியில தெரியல. ஆனா அவங்க தரப்புல இருந்து இன்னும் எதுவுமே சொல்லல. ஆனா ஒரு பக்கம் கம்யூனிகேஷனாவே இருக்கு, இவர் மட்டுமே சொல்றாரு. என்ன உணர்த்துதுன்னா சீமான் விரும்புறாரு, விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டார்டம் ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு பெரிய கிரௌட் இருக்கு, அதை எப்படியாச்சும் தங்கள் பக்கம் திருப்பிக்கலாம், அதை வந்து நமக்கான ஓட்டா மாத்திக்கலாம் அப்படின்னு சீமான் விரும்புறாரு. அது தவறு இல்லை, அது ஒரு நல்ல யூகம் தான். ஆனா அவங்க சைட்ல இருந்து இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை. நானும் அண்ணனும் சந்திச்சு பேசணும் இல்ல, சீமானும் விஜயும் சந்திச்சு பேசினாங்க அப்படின்னு கூட அந்த கட்சி நிர்வாகிகள் பேட்டி கொடுக்கல, எங்கேயுமே வந்து பேசல. இல்ல கூட்டணி குறித்து நாங்க பேசிட்டு இருக்கோம் எங்கேயுமே சொல்லல. அவங்க சைட்ல ஒரு அமைதி இருந்துட்டே இருக்கு. இல்ல இடையில கூட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு வந்து அங்க உள்ள மூத்த நிர்வாகிகள் வந்து யாரை வேணாலும் விமர்சிச்சு பேசுங்க, நாம் தமிழர் கட்சியும் சீமானை மட்டும் விமர்சிச்சு பேசவான் அப்படின்னு உள்ளக்குள்ள பேசினதாக ஒரு தகவல் பரவிச்சு. தகவல் தானே வருது, வெளிப்படையான யாரும் சொல்லல. இல்ல அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். எந்த கட்சி அவங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியை டைரக்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க? இல்ல இப்ப வந்து ஆளுமை சேரக்கூடிய திமுக வந்து இன்னைக்கு நேரடியா எதிர்க்கிறாங்க. அறிக்கையின் மூலியமா விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது எதற்காக வரன்றத தன்னுடைய அறிக்கை வழியால சொன்னாரு. அப்ப திமுகவை தான் எதிர்க்கிறாரு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கு வந்து மாற்றா வரப்போறேன் தமிழகத்துல அப்படின்னு தானே எல்லாருமே சொன்னாங்க, விமர்சனத்தை வச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மாற்று, அதுல நாம் தமிழர் கட்சி அடங்கும்ல. அப்போ ஸ்பெசிஃபை பண்ணல, அவர் பிளவுவாத அரசியல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்னன்னா, அதை பெரும்பான்மைவாத, அதை பிளவுபடுத்தி மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ பிளவுபடுத்துகிற அரசியலுக்கு எதிராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க அதுல யாரை வேணா நீங்க பொருத்திக்கலாம். இங்க வந்து அவர் தன்னுடைய அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் கொடுத்த முதல் அரசியல் ஸ்டேட்மெண்ட் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயம் தான். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த ஒரு அரசியல் கருத்தையும் அவர் தெரிவிக்கவே இல்லை. அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு சீமானுக்கு வந்து விஜய் தேவை. அவங்க சைட்ல இருந்து இன்னும் எந்த ஒரு
பதிலும் வரல. இல்ல இப்பதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருச்சு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை முதல் தேர்தல் இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு. இப்ப எந்த கட்டத்துல இதுக்கு மேல சரி நம்மளால தனிச்சு எதுவும் பண்ண முடியாது, ஆரம்பத்துல கூட்டணியே வேணாம் நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னவருக்கு இன்னைக்கு விஜய் தேவைப்படக்கூடிய காரணம் அவசியம். அந்த கட்சியில காலமாக கட்சி தொடங்கின காலத்துல இருந்து இல்ல கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே சீமானோட பயணித்த நபர்கள்லாம் இன்னும் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. மூத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு அயற்சி ஏற்பட்டிருக்கலாம், இல்ல சீமானுக்கே கூட ஒரு அயற்சி ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அவர் வெளியில காட்டிக்க மாட்டாரு. இன்னும் எத்தனை வருஷமா இருந்தாலும் நான் கத்தியா சாவேனே தவிர நான் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன்லாம் சொல்லுவாரு. ஒரு அயற்சி ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஒரு ஸ்லோ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு 10, 15, 20, 25 போறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம். இப்ப அடுத்து அவருடைய வயதும் ஒரு காரணம் இல்ல. அடுத்த 26ல அவருக்கு 59 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 234 தொகுதியிலேயே அவர் போய் சுற்றுப்பிரச்சாரம் எல்லாம் பண்ண முடியாது. அவருடைய ஏஜ் ஃபேக்டரும் ஒரு காரணம். அப்போ இந்த மாதிரி சில வியூகங்கள், நான் திராவிட கட்சிகளோட தானே நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுத்து நாளைக்கு விஜயோட கூட போகலாம். என் தலைமை ஏற்றுக்கொண்டு வருகிறவரும் நான் ஏற்றுப்பேன்னு பல மேடைகள்லையுமே சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு கூட்டாட்சி முறை ஏற்படுத்தலாம், ஒரு கூட்டணியை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வியூகங்கள் கூட சீமான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா விசிகாவை கூப்பிடலாம், தேமுதிகவை கூப்பிடலாம். இல்ல சீமான் அவர்கள் தேமுதிக கடந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் கடந்த காலத்தை வச்சிருந்தாரு. இப்போ சமீபத்துல நம்ம விருதுநகர் தொகுதியில போட்டி போட்ட விஜய் பிரபாகரனுக்கு சப்போர்ட்டா பேசியிருந்தாரு. என் தம்பி ஜெயிப்பான்னு கடைசி நிமிடம் வரைன்னு எதிர்பார்த்தேன், தோக்கடிச்சிட்டா அறிவிக்கப்பட்டீங்க, அதிகாரிகளுடைய அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு திடீர்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி சீமான் திமுகவுடைய அதிமுகவுடையோ காங்கிரஸோடைய பிஜேபியோட போனாதான் பயங்கரமான விமர்சனம் வரும். அது போகவும் மாட்டார், அந்த கொள்கைக்கு எதிராக போயிட்டாரு. மற்றபடி தேமுதிகவோட எல்லாம் போனா பெரிய அவர் மேல பெருசா விமர்சனம் எல்லாம் வராது. அது நேச்சுரலா ஜெல் ஆயிடும் அந்த அலைன்ஸ். விசிக சில இஸ்லாமிய அமைப்புகள் வந்தாலும் இன்னும் அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும். ஆனா இதெல்லாம் அமையுமான்றது இரண்டாவது பட்சம். இதெல்லாம் அமைக்கிறதுக்கான வியூகங்கள் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா அமையுமா அமையாதான்றதெல்லாம் இரண்டாவது பட்சம். ஆனா சீமானும் விஜயும் இணைவார்களா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இல்ல விஜய் ஒரு தொலைநோக்கு சிந்தனையில தமிழக அரசியல மாத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு அந்த தேவை இருக்கிறதா பாக்குறீங்களா? சீமான் கூட சேர வேண்டிய தேவை. விஜய் ஆரம்ப காலகட்டத்துல தனித்து நிக்கலான்ற ஒரு பிளான்ல தான் இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா விஜய் என்ன அரசியல் எடுக்க போறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்ற இப்ப கமல் எடுத்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு அரசியலை எடுத்தார் அப்படின்னா அவர் தோற்று போவார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அரசியல் எடுக்கணும். நீங்க ஒரு பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஸ்டாண்ட், ஒரு இடதுசாரி அரசியலை கையில் எடுத்தா இங்க ஓரளவுக்கு கணிசமான வெற்றியை பெற முடியும். அதே நேரத்துல திமுக எதிர்ப்பு அரசியலையும் விஜய் எடுக்கணும். இப்போ நீங்க பாஜக எதிர்ப்பு அரசியலை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அரசியல பேசுற கட்சிகள் இங்க பல கட்சிகள் இருக்கு. திமுக சேர்ந்த மாதிரி ஆயிடும், அவருடைய திமுக ஒத்து போற மாதிரி ஆக கிடையாது, 10ஓட 11 ஆயிடுவீங்க. திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுமே பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தான். அப்போ நீங்க பாஜகவையும் எதிர்த்து திமுகவும் எதிர்த்தாதான் நீங்க தனித்து தெரிவிங்க. நீங்க அதிமுகவோட விட்டுருங்க, அவங்க செகண்ட் பிளேயர். இல்ல அந்த ஸ்டாண்ட்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே இருக்காது. நாம் தமிழர் கட்சி அதிமுகவும் எதிர்க்கும். விஜய்க்கு இங்க ஒரு டோர் ஒன்று ஓப்பன்ல இருக்கு. அதிமுகவோட கூட போலாம், காங்கிரஸோட கூட போலாம். திமுகவோட போவாரா? இல்ல காங்கிரஸ் கூட போவாருன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஏற்கனவே சந்திப்பா நடந்திருக்கு, நல்ல ஒரு ரேப்போ இருக்கு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. போவாங்களான்றது யூகம் தான். பட் அவங்களுக்குள்ள பெரிய பகையெல்லாம் கிடையாது. விஜய் என்ன எடுத்தா எடுபடும் நான் சொல்றேன். திமுக எதிர்ப்பு அரசியலையும் பாஜக எதிர்ப்பு அரசியலையும் எடுத்தால் மட்டும்தான் அவர் வெற்றி பெற முடியும். இப்போ திமுக ஆதரவுகள், நானும் திராவிடத்தை ஆதரிக்கிறேன், நான் தமிழ் தேசியம் பேசுவேன், திராவிடமும் பேசுவேன் அப்படின்னா நீங்க திமுகவோட ஒரு அங்கம் மாதிரி தான் இருப்பீங்க. நான் என்னோட எதிரி யார் அப்படின்னு விஜய் முதல்ல தீர்மானிக்கணும். என்னோட எதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தான் என்னோட பிரதான எதிரி அப்படின்னு நிறுத்திட்டாருன்னா, மத்தியில பாஜக எதிரி அப்படின்னு நிறுத்திட்டாருன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைச்சிடும் மக்களுக்கு. ஓகே, இவர் எல்லாத்துக்கும் மாற்றா வராரு அப்படின்னு. ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் இருந்த காலகட்டத்துல மாற்றா வந்தவர் தான் விஜயகாந்த். ஒரு 10% ஓட்டு வாங்கினார். ஆனா அவரும் திராவிடன்ற பேர்ல தான் வந்தார். அன்னைக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது, திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு. ஜெயலலிதா கருணாநிதிக்கு மாற்று. அன்னைக்கு ஒரு தலைவருக்கான தேடல் இருந்தது. விஜயகாந்த் வந்தார். 2 சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், புதுசா ஒருத்தர் அவருக்கு ஓட்டு போடுவோம். புதுசா வந்தாலும் அவர் ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ்.
ஆனா விஜய் மாதிரியான உச்ச நட்சத்திரம் கிடையாது அன்னைக்கு. அவர் அன்னைக்கு ரஜினி கமல் அப்படின்ற 2 நட்சத்திரங்களுக்கு அடுத்து இருந்த ஒரு 3வது நபர்னு வச்சுக்கோங்களேன். அவரே 10% வாங்கும்போது இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா முதல் இடத்துல இருக்க விஜய் வரும்போது இல்ல இப்ப இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கிற விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு தலைவர்கள் எல்லாருமே விரும்புவாங்க, நம்ம கூட வந்தா நல்லா இருக்கும், தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேக் போன இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா விஜய் வந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கணும் இல்லையா? அவருக்குன்னு தனி ஒரு சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் இருக்கு, அதை இன்னும் அவர் சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு விஜய் வந்து அதான் சொல்றேன். இப்போ விஜய் வந்து இன்னும் அந்த நட்சத்திர வட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வரணும். ஏன்னா நீங்க அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்க கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கணும், உங்க கட்சிக்குன்னு ஒரு கருத்து இருக்கணும். மேகதாது விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன, நீட் விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன, கள்ளக்குறிச்சி விஷயத்துல ஓகே ஒரு கருத்து சொன்னீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்க கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கணும். நான் மாநாடு போட்டு என்னுடைய கொள்கையெல்லாம் அறிவிச்ச பிறகுதான் நான் இஷ்யூஸை பத்தியே பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றது அரசியல்வாதிக்கு அழகல்ல. அட்லீஸ்ட் உங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆச்சும் வெளில வரணும், ஒரு அறிக்கை வெளில வரணும், இல்ல உங்களுடைய பிரதிநிதிகளை வச்சு பேச வைக்கணும். இதுதான் எங்க கட்சியோட நிலைப்பாடு இந்த பிரச்சனையில. இப்போ மேகதாது விஷயத்துல அதிமுக வெளியில வந்து கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்றாங்க, உடனே இபிஎஸ் அறிக்கை விடுறாரு. அப்போ நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியா நீங்க என்ன ரோல் பிளே பண்றீங்க? நீங்க ப்ராக்ரஸ்ல இருக்கணும்ல, ஒரு இஷ்யூவும் நீங்க அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. இல்ல இப்ப அதிமுக வந்து இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில இருந்து சில பேர் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது விஜய் நினைச்சிருந்தா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு 4 பேர் அமைச்சிருக்கலாம் இல்லையா? மக்களுக்காக தானே போராடுறாங்க அப்படின்னு அந்த நிலைப்பாடு எடுக்கலையே விஜய் அவர்கள். அது அவருடைய யூகமா கூட இருக்கலாம். அவர் அந்த இஷ்யூக்கு அவர் ஒரு குரல், அந்த இஷ்யூக்கு அவருடைய ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டார். இது மாறணும், இதுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படணும். எப்படி வந்து அதான் அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாரு. மற்ற விஷயம் என்னாச்சு? புதிய கல்விக் கொள்கை வேணுமா வேணாமா, மும்மொழி கொள்கை வேணுமா, இருமொழி கொள்கை வேணுமா, இதுல எல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நீங்க தனித்தனி இஷ்யூஸை கூட பேச வேண்டாம். இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு சில யூனிக்கான என்ன சொல்றது அங்கீகார இடஒதுக்கீடா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுல எல்லாம் உங்களுடைய நிலை அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த அரசியல் புரிதல் இருக்குமா அப்படின்றதே ஒரு இல்லாட்டி இருக்கிறவங்கள அந்த மாதிரி தெரிஞ்சவங்களை பக்கத்துல வச்சுக்கணும். இல்லைன்னா ரஜினி மாதிரி எந்த 7 பேர்னு கேட்டுட்டு போவார், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் அவர். அதான் நீங்க வந்து அரசியல்வாதி ஆயிட்டீங்கன்னா நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லதான் நீங்க யார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேஜ்ல பேசுறது அப்படின்றது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அது நீங்க என்ன வேணா பேசலாம். நீங்க அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்திருப்பீங்க, என்ன பேச போறோன்றதை உங்களுக்கு ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பாரு, இல்ல நீங்களே எழுதிருக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுடைய ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க, கொண்டாடுவாங்க, உங்களை சிலாகித்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா ஆன் ஸ்பாட்ல பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றத பொறுத்துதான் நீங்க யாருன்றது மக்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர் பிரஸ் ஹேண்ட்லிங்ன்றது ஒரு கலை. பத்திரிகையாளர்கள் தான், பத்திரிகையாளர் சந்திப்பு தான் பலரை மேதாவிகளாகவும் பலரை கோமாளிகளாகவும் மாட்டிருக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு. அப்போ நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுதுதான் நீங்க யார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கத்தி வில்லு படம் நினைக்கிறேன், கத்தி பிரச்சனையெல்லாம் ஆச்சு. ஸோ அப்போ நீங்க பிரஸ் ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்றத பொறுத்துதான் மக்கள் உங்களை இடம் போடுவாங்க. ஓகே இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. கமலுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டாலும் கமல் சமாளிச்சிருவார். அந்த திறமை அவருக்கு இருக்கு. பட்டும் படாம பூசி அவருக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. ஆனா அவர் அரசியல்ல தோற்று போயிட்டார். நல்ல அரசியல்வாதி கிடையாது. ஆனா என்னென்ன நடக்குது எல்லா இஷ்யூஸும் அவருக்கு தெரியும். அவரே இங்க தரிகணத்துவம் போடுறாரு. அப்போ நீங்க அதெல்லாம் வளர்த்துக்கணும். பத்திரிகையாளர்கள்ட்ட இருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும், கேள்விகள்லாம் வரதுல 2வது பட்சம். நீங்க முதல்ல பத்திரிகையாளர் சந்திக்கணுமே. நீங்க இன்னும் அந்த நட்சத்திர சர்க்கிள்ல இருந்து வெளியில வரவே இல்லை. பத்திரிகையாளர் சந்திக்கணும், நீங்க வந்து களத்துக்கு வரணும், போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள், இதுதானே ஒரு ஒரு அரசியல் கட்சியை ரொம்ப வைப்ரண்டா வச்சிருக்கிறது இந்த விஷயங்கள் தானே. இல்ல கடந்த காலத்துல வந்து இன்னைக்கு ஒரு தலைவர்களுடைய பிறந்த நாளா எல்லா மாவட்டந்தோறும் நிர்வாகிகள் கொண்டாடணும் அப்படின்லாம் தலைமையில இருந்து உத்தரவு போட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூக்கு கொந்தளிச்சாரு, பேசினாங்க, கலாச்சாரத்தை ஒழிக்கணும், மது பழக்கத்தை இளைஞர்கள் விடணும்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு மாவட்டத்திலையும் இப்ப பிறந்த நாளை கொண்டாடின மாதிரி இது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நடத்த சொல்லல விஜய் அவர்கள். அதான் சொல்றேன், அதுதான் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய பேசிக்கான விஷயங்கள். ஒரு அரசியல் கட்சினா தெருவில் வந்து போராட்டம் பண்ணணும், ஆளுங்கட்சி ஏதாவது தவறு பண்ணுச்சுன்னா அதை சுட்டி காட்டணும். போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் தொண்டர்களை வந்து உங்களுக்கு ரொம்ப வைப்ரண்டா வச்சிருக்கோம், தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். நீங்க களத்துக்கு வரணும், நீங்க அடிக்கடி செய்தியாளர்களை சந்திக்கணும். இதுதான் ஒரு அரசியல் கட்சியை ரொம்ப என்ன சொல்றது துடிப்போட வச்சிருக்கோம். நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஸ்டேட்மெண்ட் விடுவீங்க, உங்களுக்கு 4 பேர் யூடியூப்ல உட்காந்து பேச வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்றது வந்து எவ்வளவு நாளைக்கு அதை பண்ண முடியும்? நான் மாநாடு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்னுடைய வேலையை நான் ஆரம்பிப்பேன், அரசியல் வேலையை ஆரம்பிப்பேன் அப்படின்றது. நீங்க மாநாடு போட்ட அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர். ஒவ்வொரு விஷயத்துக்கும் விஜயோட நிலைப்பாடு என்னப்பான்னு எல்லாருமே கேட்பாங்க. பத்திரிகையாளர்கள் நாங்களே கேட்போம், இதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்போம். இப்படிதான் ரஜினிட்டையும் போய் கேட்டோம். ரஜினி தடுமாறினார், அம்பலப்பட்டார். ஓகே இவருக்கு இவ்வளவுதான் தெரியும் போல, அப்ப இவர் பேசுறதெல்லாம்
சினிமால தான். நாளைக்கு அந்த பேர் தான் உங்களுக்கும். அப்போ நீங்க வந்து களத்துக்கு வரணும், பேசணும், மக்களை சந்திக்கணும், அது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் விஜய் மாத்திக்கணும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா இப்போ 2026 திமுக கூட்டணியில் முறிவு வந்துடும், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பிரிஞ்சு வந்துடுவாங்க, தனியாக ஒரு கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. எப்படி பார்க்குறீங்க? திமுக இந்த நடந்து முடிந்த 2024 எலெக்ஷன்ல ஒரு 40 ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக வாக்கு சதவீதம் குறைஞ்சி திமுகவுடைய வாக்கு சதவீதம் மட்டும் குறைஞ்சிருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் ஒரு 20% வச்சுக்கலாம். இவங்களோடது வந்து ஒரு 27% தான். அவங்க முன்னாடி வாங்கினதை விட குறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ திமுகவுக்கு வந்து அதுக்கு காரணம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அரசின் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி. இன்னொரு பக்கம் பிஜேபி அலைன்ஸ் வந்து ஒரு 11%, 18, பிஜேபி மட்டும் 11, மொத்தம்லாம் சேர்த்து 18ன்றாங்க. அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போனது. அதிமுகவினுடைய ஒரு பின்னடைவு, வரலாறுல இல்லாத அளவுக்கு அதிமுக சில தொகுதிகளில் டெபாசிட்லாம் இழந்தது. ஸோ இங்க வந்து என்ன சொல்றது, எல்லா கட்சிகள்கிட்டயுமே ஒரு தொய்வு நிலை பார்க்க முடியல. இல்லை, அங்கே திருமாவளவன் அவர்களுக்கும் திமுகவும் கூட அங்கே ஒரு சுமூகமான போக்கு இல்லை. அவர் எப்போ வேணா கூட்டணி விட்டு வெளியே வரலாம். வேல்முருகன் அவர்கள் கூட சமீபத்தில் வந்து கடுமையா விமர்சித்து பேசியிருந்தாரு. அப்ப அவங்களுக்குள்ள இந்த தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறாங்களா? சீமான் பக்கம் ஒருவேளை 26 தேர்தல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தமிழ்நாடு பார்க்காத அளவுக்கு வித்தியாசமான தேர்தலா இருக்கும். நீங்க கருணாநிதி ஜெயலலிதா இருந்தப்போவே ஜெயலலிதா வந்து சிறை சென்று வந்த பிறகு மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்க. அவ்வளவு அதிருப்தி அந்த ஆட்சியின் மேல இருந்த பிறகும் திருப்பி ஆட்சி அமைக்கிறாங்க. திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியல. 21 ஜெயலலிதா இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்பவே குறைந்த வாக்கு சதவீதத்துல தான் திமுக ஜெயிக்குது. அப்போ திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுல பெரிய சவால் இருக்கு. 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை, அது முதல் 5 வருஷம் எதிர்கட்சியா கூட இல்லை. இத்தனைக்கும் அப்பெல்லாம் வந்து கருணாநிதி இருந்தார் உயிரோட. இன்னைக்கு கருணாநிதியே கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது. இத்தனைக்கும் உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. நீங்க உங்க மேல பல விமர்சனங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்கள், பல அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டுகள், ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறாரு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த போதை மருந்து கடத்தல் விவகாரம், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதெல்லாம் எதிர்கொண்டு நீங்க சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்ன்றது பெரிய டாஸ்க் திமுகக்கு. 2026 திமுக வந்து மீண்டும் வந்து கூட்டணி கட்சிகளை கூட வச்சுக்கிறதுக்கே போராடணும் அப்படின்னு 200 சீட்டு ஜெயிப்போன்றாங்க. திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே கிடையாது. ஜெயலலிதாலாம் ஜெயிச்சிருக்காங்க, தனியா நின்று ஜெயிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி பலத்தோட தான் ஜெயிக்கும். ஆனா அந்த 200 சீட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அவங்க அதீதமான கற்பனை. ஏன் நான் அந்த 2024 முக்கியமான தேர்தல் சொல்றேன்னா, இப்போ திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர்னு 4 முனை போட்டியெல்லாம் இருக்காது. இன்னொரு வலுவான கூட்டணி உருவாக எல்லாருமே முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர், விசிக, நிச்சயமா திமுக கூட்டணி இதே மாதிரி இருக்காது. இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு அரித்மெட்டிக்கலி வின்னிங் அலைன்ஸா இந்த திமுக கூட்டணி இருக்காது. திருமாவளவன் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஏன் வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியில வரல அப்படின்னா, இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு, இன்னும் 2 வருஷம் இருக்கு, பதவி காலம் இருந்துட்டு அதுக்கப்புறமா கூட்டணியிலிருந்து வெளில வரலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அவர் அதிமுகவோட போவாரா இல்ல விஜயோட போவாரா? திருமாவளவனுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட போறதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்ல. திருமாவளவன் மீது கூட விஜய் அவர்கள் வந்து ஒரு அதீத அன்பு இருக்கிற மாதிரியும் அவர் வந்து சுற்று வட்டாரங்களை பேசத்தானே செய்யறாங்க. அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, திருமாவளவன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு, சீமானவர்கள் மீது விஜய்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அப்படின்ற போது அங்க ஒரு தனி அணியா அவர்கள்லாம் உருவாகுவாங்களா? 2020 கடந்த ஆண்டு விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கல, இயக்கமா இருக்கும் பொழுது இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பரிசளிப்பு விழால அவர் சொல்றாரு, பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, இதெல்லாம் சொல்றாரு. அப்போ இந்த தமிழ் தேசிய அரசியலையும் திராவிட, அதாவது பெரியாரி அரசியலும், பெரியாரி அம்பேத்கர் அரசியலை விஜய் வந்து திமுகவிடமிருந்து தனக்கானதாக மாத்திக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா இன்னைக்கு பெரியாரி இயக்கங்கள்லாம் என்ன பண்ணுது, பெரிய அளவுல அரங்க கூட்டம், பெரிய போராட்டங்கள்லாம் அவங்களாம் இப்ப பண்ண முடியும். அந்த காலத்துல பண்ண மாதிரிலாம் இப்ப பண்றது இல்லை யாருமே. அப்போ இந்த பெரியாரி அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் விஜய் கையில் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு அவர் காலர் தூக்கி விட்டு சொல்லலாம். கரெக்டா கார்டை பிளே பண்ணாங்கன்னா ஒரு 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 மிகப்பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இன்னைக்கு திமுக வச்சிருக்க அலைன்ஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தெனாலி ரவி மாதிரி தான். அதை வச்சுதான் கூட்டணின்ற ஒரு கூட்டணி கட்சிகளை வச்சுதான் அவங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கூட்டணி உடஞ்சிச்சுன்னா திமுகவால் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப சிரமம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தொடர்ந்து நம்ம இடைத்தேர்தலை பற்றி நம்ம அடுத்த நேர்காணல் பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றி.